டிஜிபி ஆஃபீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுக்க வந்த ஒரு அரசியல் தலைவர் தாக்கலாமா? என்ன பண்ணி கொண்டிருக்கு தமிழ்நாடு காவல்துறை? விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் இன்னைக்கு இல்லை, 15-20 ஆண்டுகளாக நான் என் கருத்து சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு வன்முறை இயக்கம். ஏன்னா அடங்கமறு அத்துமீறி இதெல்லாம் யார் வார்த்தை? உங்க கட்சியினுடைய டிஎன்ஏயே வன்முறை தானே. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விசிக அலுவலகத்தில் போய் தாக்கினார் அப்படின்னு இல்லை. இவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறத விசிக காரங்க அங்க போய் தாக்குறாங்க. அப்போ பப்ளிக்கு ஆப்வியஸா தெரியுது குற்றவாளிகள் விசிக தான். உதயநிதி மாதிரியான ஒரு அமைச்சூர் பாலிட்டிஷியன், அனுபவம் இல்லாதவர், இவரே பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய மத உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், சரியா சொல்லணும்னா உளறி கொட்டியவர். உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாதா இல்லை தெரிஞ்சு டைவர்ட் பண்ற இப்படி பேசுறாரான்னு எனக்கு தெரியாது. பொட்டலம் விற்கிற கும்பல், மோஸ்ட் நார்காட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் இன்னைக்கு தமிழ்நாடு. தமிழ்நாடு காவல்துறை 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்காங்களா? ஏன் பிடிக்கல? அது துணை முதலமைச்சருக்கு தெரியாதா? முதலமைச்சர் காவல்துறை கையில் வச்சிட்டு இருக்கார், தெரியாதா முதல்வருக்கு? இந்த தீய சக்தி திமுக ஆட்சி மக்களை அடித்து கொண்டிருக்கின்ற, அடுத்த தலைமுறையை அடித்து கொண்டிருக்கின்ற ஒரு டைரக்ஷன் லெஸ் கவர்மெண்ட். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரை மாணவன் தாக்குறான்னா அவனுக்கு போதையின் காரணம். கொலை நடக்கிறது போதையால், ஒழுக்க கேடுகள் ஏற்படுறது போதையால். என்ன நடக்கிறது? இது என்ன ஆட்சி? தத்தாரி ஆட்சி இல்லையா இது? இன்னைக்கு குறிக்கோள் இந்த நார்காட்டிக் கவர்மெண்ட், நாசகார ஆட்சி, இது தூக்கி எறியப்பட வேண்டும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மூத்த தலைவர், தமிழ்நாட்டின் ரியல் சனாதனியாக இருக்கக்கூடிய நம்ம எச் ராஜா அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போ அதிமுகவில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கு. இதற்கு காரணம் பாஜக தான் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரே சார். நான் என்ன சொல்கிறேன், உதயநிதி மாதிரியான ஒரு அமைச்சூர் பாலிட்டிஷியன், அனுபவம் இல்லாதவர், இவரே பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய மத உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், சரியா சொல்லணும்னா உளறி கொட்டியவர். சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிக்கணும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசுகிற பேச்சுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற சூழ்நிலை, அடுத்த தலைமுறை மீது பற்று இருப்பவர்கள், அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற தீய சக்தி திமுகவை தூக்கி எறியணும். காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி அதை பற்றிலாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாதா இல்லை தெரிஞ்சு டைவர்ட் பண்ணுற இப்படி பேசுகிறாரான்னு எனக்கு தெரியாது. மோஸ்ட் நார்காட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டு இன்றைக்கி தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் திமுகவினர் ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கு போதைப்பொருள் கடத்துகிறாங்க. ஆனால் அது டிஸ்ட்ரிபியூஷன் யார் பண்ணுறாங்க? எங்கேயாவது இன்னி வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்காங்களா? ஏன் பிடிக்கல? அது துணை முதலமைச்சருக்கு தெரியாதா? இன்றைக்கி இந்த நார்காட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கே நடக்குது? சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் வாசலில், சென்ட்ரல் ஸ்கூல் வாசலில். என்ன நோக்கம்? இன்றைக்கி நாம் இந்த சதியை புரிஞ்சுக்கிட்டால் திமுகவை குச்சியால் கூட மக்கள் தொட மாட்டாங்க. காரணம், இந்த நார்காட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன், பொட்டலம் விற்கிற கும்பல், இது எங்கே விற்குது? இந்த ஸ்கூல் முன்னாடி. ஏன்? இங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், அரசு உயர் அதிகாரிகள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், எல்லாம் இந்த ஆசிரியர்கள், இந்த க்ரீம் ஆஃப் எலைட், இந்த சொசைட்டி எங்கே குழந்தைகளை சேர்க்குதோ அது வாசலில் வைக்கிறாங்க. முதலமைச்சர் காவல்துறை கையில் வச்சிட்டு இருக்கார், தெரியாதா முதல்வருக்கு? இது காரணம் என்ன? இன்றைக்கி இருக்கிற இந்த இன்டெலிஜென்சியாவை போதையில் படுக்க போட்டுட்டா அடுத்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணிடலான்னு. அதனால் இந்த நாசகார தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம்
அதோட கூட்டணி வச்சாலும் அது மிகப்பெரிய பாவச் செயல், அடுத்த தலைமுறையை அழிக்கிற செயல். அதனால் அடுத்த தலைமுறை நமக்கு வாழணும் அப்படின்னு நினச்சாலே இந்த திமுக ஆட்சியை தூக்கி எறியணும். அதை யாரால் தூக்கி எறிய முடியும்? மக்கள். என்டிஏவால் தான் முடியும். மற்றவர் யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் விஜய் போன்றவர்கள். நீங்கள் இந்த விஷயம் நீங்களாக கேட்காட்டியும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், திரு விஜயகாந்த் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஒரு இமேஜ் பில்டிங் சினிமா மூலமாக என்ன பண்ணார்? ரமணா போன்ற படங்கள், சோஷியல் காஸ்க்காக ஃபைட்டர், அந்த மாதிரியான ஒரு இமேஜ் அவருக்குன்னு உருவாக்கினார். ஆனால் விஜய் அவர்களுக்கு என்ன இமேஜ்? என்டர்டெய்னர். அவர் ஒரு சினிமா நட்சத்திரம், அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் என்னவா இருந்தார்? அவரோட குறிக்கோள் என்னவா இருந்தது? சமுதாய நோக்கு கிடையாது, ஒரு என்டர்டெய்னர். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த திமுக என்கின்ற ஒரு தீய சக்தியை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டுமானால் தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் முடியும். அதனால் அதை வீக்கன் பண்ண இவங்க பல நெரேட்டிவ்ஸ் செட் பண்ணலாம். ஆனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்கின்ற தலைவர்கள் கூட இந்த உண்மையை, யதார்த்த நிலையை, அவசியத்தை, அர்ஜென்சி இதை புரிஞ்சுக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த அனைவரும் ஒற்றுமையாக வருவார்கள், வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கரெக்டு சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஜூனியர் விகடனில் கூட உங்களை பற்றி ஆர்டிகல்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது எல்லாருமே ஒன்றிணையணும், அப்போ தான் நல்லது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே டிடிவி தினகரன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தால் நாங்கள் கன்ஃபார்மாக ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கெடு மாதிரி வைக்கிறாரு சார் அவர். நீங்கள் எப்போவுமே 5th கியரில் போய்கிட்டு இருக்கிற வண்டியை திடீர்னு ரிவர்ஸ் கியருக்கு கொண்டு வர முடியாது. அதனால் இப்போது ஒரு மாற்றம் பார்க்குறேன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இணையறதுக்கு தயார், ஆனால் சில கருத்து சொல்லியிருக்கார். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்முடைய குறிக்கோள் இந்த ஆட்சி, திமுக என்கின்ற தீய ஆட்சி. ஏன்னா நீங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து மேடம் ஜெயலலிதா அவர்களும் சரி, திமுக என்பது தீய சக்தி, கருணாநிதி அவர்கள் தீய சக்தி. அந்த மாதிரி தான் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். ஆகவே அந்த ஃபாலோயர்ஸ் அவங்க நிச்சயமாக இந்த திமுகவை தூக்கி எறியறதில்ல, யாரால் முடியுமோ அவங்கள ஆதரிச்சிருவாங்க. அதனால் இவர்களும் திமுக என்கின்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக ஒருங்கிணையணும், ஒருங்கிணைவார்கள்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நேற்றுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்னுடைய நல்ல நண்பர் தான் திரு தினகரன் அவர்கள், ரொம்ப ஒரு நல்ல தன்மை உள்ள ஒரு தலைவர். அதனால் அவர் யதார்த்தத்தை புரிஞ்சுக்குவார், அவசியத்தை. நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கா சார்? அது நான் என்ன சொல்கிறேன், நான் பொருளாதாரமானவன். பொருளாதாரத்தில் சொல்லும்பொழுது என்ன சொல்லுவாங்க, இஃப் தேர் ஆர் 7 எக்கானமிஸ்ட் தேர் பி 8 ஒப்பீனியன். ஆகவே இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அதுவும் சிந்திக்க தெரிந்தவர்களிடையே கருத்துக்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு லார்ஜர் கோல் என்ன அப்படி, நீங்கள் 75 தன்னுடைய நாற்காலிக்கு ஆபத்து வந்ததுங்கிறதுனால நாட்டுக்கே ஆபத்து வந்திருக்கு, நெருக்கடி நிலை அப்படின்னு அறிவித்த இந்திரா காந்தியை தூக்கி எறியணும்னு அவசியம் வந்தது 77. அப்போ லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். ஏன்னா அப்போ லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண், ஏன்னா 75 ஜூன் 11, இஃப் ஐ ரிமெம்பர் தி டேட் கரெக்ட், டெல்லியில் மிகப்பெரிய அன்னைக்கு 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பேரணியாக நடந்து போனார்கள். அவ்வளோ பெரிய ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்களை இணைக்கின்ற தலைவராக திரு ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் இருந்தார்கள். அவர் என்ன சொன்னார், ஸ்தாபன காங்கிரஸ், சோஷலிஸ்ட், பிஎல்டி, ஜனசங், இந்த கட்சிகள் இங்கே தனித்தனியாக இருந்து கூட்டணின்னு வச்சா கூட நான் உங்களுக்கு ஓட்டு கேட்க மாட்டேன், நீங்கள் எல்லாரும் ஒரே கட்சியாக வரணும். காரணம் என்னென்னா மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். அது அதுக்கு பின்னால் நடந்ததெல்லாம் சரித்திரம். அதனால் இன்னைக்கு தேவை என்ன, இந்த தீய சக்தி திமுக ஆட்சி
மக்களை அழித்து கொண்டிருக்கின்ற, அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு டைரக்ஷன்லெஸ் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டை தூக்கி எறிய வேண்டியது அவசியங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கையும். ஓகே சார். சார் நீங்கள் சொல்லும்போது அதாவது 45 மாதங்களில் வந்து 6700 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கு அப்படின்றீங்க. எந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த மாதிரி சொல்லப்படுது? இல்லை சார், அரசாங்கத்தினுடைய இதுகளே ரிப்போர்ட்ஸே இருக்குது. நீங்கள் தினந்தோறும் கொலை நடக்குதா இல்லையா? இன்னைக்கு கூட 2 பேர் தலைவட்டி கள்ளக்குறிச்சியில் கொண்டிருக்காங்க. இப்போ அது மாத்திரம் இல்லை, இந்த கொலைக்கு நீங்கள் பொதுவாக தனிப்பட்ட பகை, பர்சனல் மோட்டிவ் அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ என்னவா இருக்குது? போதை. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரை மாணவன் தாக்குறான்னா அவனுக்கு போதையின் காரணமாக, கொலை நடக்கிறது போதையால், ஒழுக்கக்கேடுகள் ஏற்படுறது போதையால். ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட். ஏன்னா இந்தியாவிலேயே இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்கள், போதையில் அதிகமாக இருந்த ஒரு மாநிலம் மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் அப்படின்னா பஞ்சாபாக இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாடாக இருக்குது. நான் கேட்குறேன், ஒரு குற்றச்சாட்டு வெளியில் வந்திருக்கு. அதுலேருந்து முதலமைச்சருடைய குடும்பம் தங்களை கிளியர் பண்ணிக்கணுமா வேண்டாமா? எனக்கு அதனுடைய இது ப்ரூஃப் அதெல்லாம் இல்லை. ஆனால் ரிப்போர்ட் வந்திருக்கு. முதல்வர் குடும்பத்தில் ஒருவர் சினிமா எடுக்கிறார், அதுக்கு இந்த ஜாஃபர் சாதிக் 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். இந்த செய்தி ஊடகங்கள் வந்ததா இல்லையா? அப்போ இதை முதல் கிளாரிஃபை பண்ணட்டுங்க. நான் உதயநிதி, யூ கிளாரிஃபை ஆன் திஸ் மேட்டர். அந்த மங்கைன்னு ஒரு படம் நினைக்கிறேன், நான் அந்த படத்துக்கு பேர் கூட என்ன, அந்த படத்துக்கு இவர் ஜாஃபர் சாதிக்கு போதைப்பொருள் கடத்தல் பெருவழி ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காருங்கிறாங்க. என்ன நடக்கிறது? இது என்ன ஆட்சி? தத்தாரி ஆட்சி இல்லையா இது? தமிழத்தை கெடுக்கின்ற ஆட்சி இல்லையா இது? அதனால் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், மீதி எல்லாத்தையும் நாம் கொஞ்ச நாளைக்கு லெட் அஸ் புட் எவ்ரிதிங் அண்டர் பேக் பர்னர். இன்னைக்கு குறிக்கோள் இந்த நார்கட்டிக் கவர்மெண்ட், நாசகார ஆட்சி, இது தூக்கி எறியப்பட வேண்டும். அதில் தெளிவு நமக்கு இருக்கணும். எப்படி நெருக்கடி நிலை பொழுது எல்லா தலைவர்களையும் ஜெயிலில் வச்சு இன்றைக்கி யாருக்கு இது இருக்குது? இப்போ விஜய்க்கே அவரோட கம்ப்ளைண்ட் என்ன? அவர் போகிற சுற்றுப்பயணத்துக்கு இவ்வளோ தூரம் தடங்கல்கள். பிஜேபியினுடைய சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி, நாட் அ புஷ் ஓவர். அதுக்கு இந்த தமிழக காவல்துறைக்கு எப்படி தைரியம் வந்தது? மதுரையில் பிஜேபியினுடைய கோட்டை மாநாடு, கோர்ட்டில் போய் பிஜேபி அனுமதி வாங்கியிருக்கும். இது சர்க்காரா? மோஸ்ட் ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் ஸ்டாலினோட சர்க்கார். அதே மாதிரி ஹிந்து முன்னணி அவங்களோட முருக பக்தர்கள் மாநாடு கோர்ட்டில் போய் தான் அனுமதி வாங்கினோம். நீங்கள் யார் தடுக்கிறதுக்கு? நீங்கள் ஜனநாயகவாதியா? ஃபேசிஸ்ட்டு, மோஸ்ட் ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான். அதனால் இந்த ஒரு ஜனநாயக விரோத நார்கட்டிக் ஸ்டேட்டை மீட்கணும். அதனால் அதுக்கு எல்லாரும் பெரிய மனது பண்ணி, அவன் சின்ன சின்ன விஷயங்கள் we can sit and discuss, பட் ஒரே அம்ப்ரல்லால வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே. சட்டம் ஒழுங்குன்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் 4 நாளைக்கு முன்னாடி ட்விட்டரில் போட்டிருந்தீங்க, அதாவது பட்டியல் தலைவராக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே வச்சு தாக்குனதை பார்க்க முடியுது. இருந்தாலுமே அவர் தானே சார் இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு. தாக்குனவங்க இப்போ வெளியில் இருக்காங்க. அது காரணம் என்ன? ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கார். அதனால் அவருக்கு எப்படி சார் தெரியும் இதெல்லாம்? ஏன் அது தெரியாமல் என்ன போலீஸ் மந்திரி? நான் கேட்குறேன், இன்னும் டிஜிபி ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட்டுமே ஆகலை. அதுவுமே இஷ்யூ ஆகிடுச்சு. ஆமாம், இப்போ பொறுப்பேற்றவர் பொறுப்பு டிஜிபி என்ன, அதுக்கு முன்னாடி அப்படி தான் 4 இயர்ஸாக ஒன்றும் இல்லைங்க. இது எவ்வளோ தூரம் ஒரு ஜனநாயக விரோத, ஹிந்து மத விரோத ஒரு அரசாங்கம்னா, அயோத்தியில் ராமஜன்ம பூமியில் ஜனவரி 22, 2023 கும்பாபிஷேகம் நடக்குது. அதுக்கு தமிழ்நாடு கோவிலில் விசேஷ பூஜை நடத்தக்கூடாது பக்தர்கள்னு நீங்கள் யார்? அந்த மாதிரியா இந்த அரசாங்கம் எல்லா விதத்திலும்? அப்படின்னா சீஃப் மினிஸ்டருக்கு நிர்வாகத்தின் மீது கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு தெரியாதுன்னா டிஜிபி ஆஃபீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுக்க வந்த ஒரு அரசியல் தலைவர் தாக்கலாமா? என்ன பண்ணி கொண்டிருக்கு தமிழ்நாடு காவல்துறை?
ரொம்ப மோசமான சூழ்நிலை. தடியெடுத்தவன் தண்டல்காரன். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் இன்னைக்கு இல்லை, நான் 15-20 ஆண்டுகளாக நான் என் கருத்து சொல்லின்னு இருக்கேன். அது ஒரு வன்முறை இயக்கம், யாராலும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு இயக்கம். அதோடு இல்லை, அதில் வந்து நிர்வாகியாக இருக்கின்ற பலர் கொலைக்கேஸில் கன்விக்ட் ஆனவங்க. சாதாரண விஷயம் இல்லை, ஹீனஸ் கிரைம். அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படி தான் நடந்துக்கும். அந்த கட்சியை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் ஒரு ஸ்டர்ன் வார்னிங் விடுதலை சிறுத்தை கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்கன்னா நீங்கள் என் கூட்டணியில் இருக்க முடியாது என் கட்சியோட அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னா எதுக்கு ஒரு கட்சி நடத்தணும் ஒருத்தர்? அதனால் முழு ஃபால்ட் இது முதலமைச்சரோடு தான். ஓகே சார். பட் ஆனால் நம்ம பார்க்க முடியுதுன்னா கடைசி தீர்வாக நம்ம நீதிமன்றம் தான் போவோம். ஆனால் நீதிமன்றத்துலேயுமே அவருக்கு வந்து 15 நாள் வந்து நீதிமன்ற காவல்னு கொடுக்கப்படுது சார். அப்போ வேறு எப்படி சார் நீதியை? நான் வந்து லா படிக்கச்சேன் 92-95 திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி லா காலேஜில் தான் நான் லா படித்தேன். அப்போ எங்கள் ப்ரொஃபஸர் சுந்தர்ராஜன் அவர் சொன்னதை நான் இங்கே சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ் சட்டம் பற்றி ஒரு அறிமுகம் வந்து நீதிமன்றங்கள் செயல்பாடு இதை பற்றியெல்லாம் பேசும்பொழுது ப்ரொஃபஸர் சுந்தர்ராஜன் சொன்னார், ஏன் உச்ச நீதிமன்றம் இறுதி கோர்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, தி டிஸ்பியூட் ஹேஸ் டு எண்ட் சம்வேர், நாட் பிகாஸ் ஜஸ்டிஸ் இஸ் ரெண்டர்ட். அந்த வார்த்தை தான் முக்கியம். நியாயம் வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அது கடைசி அப்படி சொல்லலை. நாம் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் லாஸ்ட் நம்ம சொல்கிறது சுப்ரீம் கோர்ட். வை? தி டிஸ்பியூட் ஹேஸ் டு பி எண்டட் சம்வேர். அண்டு அவர் சொன்ன வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணுறேன், நாட் பிகாஸ் ஜஸ்டிஸ் இஸ் ரெண்டர்டு. அதனால் நியாயம் இல்லாது கூட, ஏன்னா இப்போ நீதித்துறையில் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனை ஏன் வச்சுருக்கோம்? கீழமை கோர்ட்டினுடைய தீர்ப்பு தவறாக இருக்கலாம் என்கின்ற காரணத்தினால தானே நம்ம அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனே லீகல் சிஸ்டத்தில் கொண்டு வந்திருக்கோம். அதனால் இந்த இது வந்து குற்றம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இப்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விசிக அலுவலகத்தில் போய் தாக்கினார் அப்படின்னு இல்லை, இவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறத விசிகாக்காரங்க அங்கே போய் தாக்குறாங்க. அப்போ பப்ளிக்கு ஆப்வியஸாக தெரியுது குற்றவாளிகள் விசிகா தான். உனக்கு அங்கே என்ன வேலை? அவர் பெட்டிஷன் கொடுக்குறத அவர் யாருக்கு எதிராக வேணால் கொடுக்கட்டுமே. இந்த நாட்டில் ஜனாதிபதியை விமர்சிக்கலாம், வந்து ஒரு சாதாரண விடுதலை சிறுத்தையை விமர்சிக்க முடியாதா? அந்த ஆணவம், அந்த அகம்பாவம், அந்த சட்டவிரோத மனப்பான்மை விசிகாவுக்கு இருக்குது. அதனால் வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் தி ஜட்ஜ்மெண்ட். சார் அதே மாதிரி இப்போ திருமாவளவன் அவர்களுமே வந்து இதுக்கு எந்த கண்டனமுமே தெரிவிக்கலையே சார். அது எப்படி தெரிவிப்பார்? இல்லை சார், அவர் தெளிவுபடுத்தணும், இவங்க எங்கள் கட்சிக்காரன் கிடையாது, கட்சிக்காரங்களாக இருந்தால் நான் வந்து நீக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்ல சார்? இல்லை, அவர் பண்ண மாட்டார். ஏன்னா அடங்கமறு அத்துமீறி இதெல்லாம் யார் வார்த்தை? அவரோட தான். உங்கள் கட்சியினுடைய டிஎன்ஏயே வன்முறை தானே. அதனால் அவர் சொல்ல மாட்டார். ஓகே சார். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெர்மனி லண்டன் பயணம் போயிட்டு வந்தார் சார். லண்டனில் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் படம் திறந்து வைக்கப்படுது. இது எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாருமே மீடியாக்கள் எல்லாமே எடுத்து போட்டாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி காசு கொடுத்தாவே வந்து இந்த மாதிரி படத்தை திறந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. இதுதான் திராவிட மாடலாக? இன்னுமே இப்படி தான் ஏமாற்றிட்டு இருப்பாங்களா சார்? சார் 150 ஆண்டுகளுக்குள் ஈவேரா பிறந்து 150 வருஷத்தில் நம்ம யுனெஸ்கோ அவார்டு வர உருட்டாங்க தானே. ஆமாம் சார். உண்மை இல்லாத உருட்டுறது திராவிடியன் ஸ்டாக்குக்கு பழக்கம், அதனால் அவங்க உருட்டுறாங்க. அதனால் இது ஒரு பெரிய எங்கிட்ட விளையாட்டாக ஒரு நண்பர் சொன்னார், நடித்து கொண்டு இருக்கிற கந்தன் மலை அந்த படம் உங்களுக்கு வெளில வந்திருக்கு, ஃபஸ்ட்டு லுக் போஸ்டர், அதை கூட வச்சு நான் திறந்துடுறேன் அங்கன்னு. அதனால் மக்களுக்கு புரிஞ்சிருக்கு இவர்களால் அதிகமாக இன்னமும் ஏமாற்ற முடியாது. யுனெஸ்கோ அவார்டு ரொம்ப வருஷம் உருட்ட முடிஞ்சுது, ஆனால் இதை உருட்ட முடியாது. இப்போ இது சோஷியல் மீடியா யுகம், அதனால் உடனே பல்லு இழிச்சிருச்சு. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த அளவு கூட இது இல்லாத மாதிரி கேள்விகள் இல்லை சார். ஏன்னா சார் முந்தின நாள் வந்து ஒரு டீ கப்பை வச்சுட்டு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து பெரியார் படத்தை திறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டண்டெல்லாம் எதுக்கு சார் பண்ணணும்? அவர் ஒரு சிஎம் ஆஃப் த ஸ்டேட். அது புரிஞ்சுக்குவோம் நம்ம.
காரணம் என்னென்னா, உண்மையிலேயே ஒரு அரசாங்கம் சாதிக்கலைன்னு சொன்னால் இந்த மாதிரியாக போலி நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு தான் நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து இப்போ மோடி அவர்கள், அதாவது இப்போ ட்ரம்ப்போட நிறைய பிரச்சனைகள் பார்த்தாச்சு. அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் அரீனாவில் வந்து வேறு லெவலில் மோடி அவர்கள் இருக்கும்போது இங்கே திருப்பூரில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறன்ட்டு ஆர்எஸ் அவர்கள், திருமாவளவர்கள்லாம் வந்து அம்பானி அதானி கூலியாக இருக்கிறார் மோடி அவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நீங்கள் இந்த கேள்வியை முதல்லே கேட்டிருப்பீங்கன்னு நான் கேட்டிருக்கணும்னு நான் நினைப்பேன். காரணம் என்ன, இன்றைக்கி ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது இந்தியாவுடைய பொருளாதார நிலைமை என்ன? தி ஃப்ராஜைல் 5, நொறுங்குகின்ற 5 பொருளாதாரத்தில் ஒன்றாக இந்தியா இருந்தது. இன்றைக்கி இந்தியாவோட நிலை என்ன? 4th லார்ஜஸ்ட் எக்கானமி. அதாவது அமெரிக்கா, சைனா, ஜெர்மனி, இந்தியா 4th லார்ஜஸ்ட். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இந்திய பொருளாதாரம் வால்யூம் $4.17 பில்லியன், ஜெர்மனியோடது 4.67 பில்லியன், $0.5 ட்ரில்லியன் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை நாம் 2 வருஷத்துக்குள்ளே we will bridge it and take India to 3rd பொசிஷன். சரி, ட்ரம்ப் இஷ்யூ வருவோம். இப்போது அமெரிக்காவில் வந்து நியாயமே இல்லாத ஒரு காரணத்தை வச்சு அமெரிக்க அப்பல்லேட் கோர்ட்டே சொல்லியிருக்கு, இந்தியாவுக்கு எதிராக 50% இந்த வரிங்கிறது அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈவன் ரிப்பப்ளிக் பார்ட்டியினுடைய செனட்டர்ஸ் அது மாதிரி அதுக்கு ஆதரவாக, இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. அங்கு சூழ்நிலை மாற்றம் வரும். ஏன்னா பொருளாதாரங்கிறது வந்து 1 சைடு காயின் இல்லை, 2 சைடு காயின். நீங்கள் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இட்ஸ் நாட் டாக்டர் மன்மோகன் சிங் கவர்மெண்ட், இது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம். இந்தியாவை நியூக்ளியர் நான் பொலிஃபரேஷன் ட்ரீட்டி, அணு ஆயுத பரவல் தடுப்பு மசோதாவில் கையெழுத்து போடணும்னு அமெரிக்காவால் நிர்பந்தம் செய்ய முடிந்தது. 123 அக்ரிமெண்ட்டில் இந்திய அரசாங்கம் கையெழுத்து போட்டது. ஆனால் இன்றைக்கி அப்படி சர்க்கார் இல்லை. நீங்கள் எதுனா உடனே இப்போ பொருளாதார ரீதியாக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, நிறைய மேனுஃபேக்சரர்ஸு திருப்பூர் உட்பட எல்லாரும் மத்திய அரசாங்கத்தை மாண்புமிகு பிரதமர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் எல்லாரையும் சந்திச்சிருக்காங்க. அப்போவே அவங்க சொன்ன முதல் வார்த்தை, டோன்ட் ரிட்ரென்ச் எனி ஒர்க்கர், எந்த ஒரு தொழிலாளியையும் வீட்டுக்கு அனுப்பாதீங்க, வி வில் ஹெல்ப் யூ. 1. 2வது இப்போ என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அமெரிக்காவுக்கு நம்மளோட மொத்த எக்ஸ்போர்ட்டு எவ்வளவு வந்து இந்தியாவினுடைய மொத்த ஏற்றுமதி $825 பில்லியன், அதில் அமெரிக்காவுக்கு எவ்வளவு? $60 பில்லியன். 7.25% தான் நம்ம ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். இப்போது நான் வந்து 7.25 இன்சிக்னிஃபிகன்ட்னு சொல்ல மாட்டேன், அதுவும் கணிசமான ஒரு இதுதான். அதை நாம் என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறோம்? விவசாய பொருட்கள், டைரி ப்ராடக்ட்ஸ், சீ ஃபுட்டு, டெக்ஸ்டைல். இந்த 4 தான் பிரதானமாக நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் இருக்கிற முட்டை உற்பத்தியாளர்கள் நாங்கள் இனிமேல் அமெரிக்காவுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு உடனே இங்கே முடிவெடுக்கிறாங்க. அப்போது இந்த பொருட்கள் அதிகமாக ஏற்றுமதி இதுவரை செய்யாத நாடுகளோட அல்லது இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஏற்றுமதி இருக்க 40 நாடுகளோட மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தும். ஏன்னா இந்த $60 பில்லியன் நம்ம 40 நாடுகளுக்கு அதிகரித்து ஏற்றுமதி பண்ணிட்டா அமெரிக்காவை பற்றி கவலைப்பட வேண்டாம். 1. 2வது, இந்தியாவில் வங்கிகள் மூலமாக இது உற்பத்தியாளர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, அதாவது குறுகிய காலத்தில் அவர்களுக்கு இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, எதிர்கொள்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான நடவடிக்கை என்னன்னு சொன்னால், இன்றைக்கி ஜிஎஸ்டியில் 4 ஸ்லாப் இருந்தது. நீங்கள் 0 மற்றதை விட்டுருவோம், 5%,
12%, 18%, 28%. இப்போது இதை 2 ஸ்லாபாக கொண்டு வந்தாச்சு. 5%, 18%. இப்போ நீங்கள் பாருங்கள், பல்வேறு பொருட்கள், அதுவும் கட்டுமான பொருட்கள், சிமெண்ட்டு, ஸ்டீல், கிரானைட்டு, மார்பிள், இது எல்லாம் 28% 18% வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாருக்கு 10% வரி குறைச்சிருக்குன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வில் பி மோர், இட் வில் ஜெனரேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட். ஆகவே மத்திய அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் செயல்பட்டு கொண்டு இருக்குது. இதில் அம்பானிங்க வராரு, அடானிங்க வராரு. நான் கேட்குறேன், முத அடானி அவர்கள் தொழில் துவங்கினதே 2014 அப்புறமா, இல்லை திரு அம்பானி அவர்கள் தொழில் துவங்கினது 2014 அப்புறமா. இவர்கள் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கின்ற பாப்புலர் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ், அவங்களுக்கு அரசாங்கம் அவங்களோடு இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ சாதாரண வீடு கட்டுறவர், நடுத்தர வர்க்கம், அவர் வீடு கட்டுறதுக்கு இன்றைக்கி 10% மேலே சேவிங்ஸ். அப்படின்னா இதில் அம்பானி இருக்காரா, அடானி இருக்காரா? ஆகவே இந்த ராசா போல் ஒரு பொறுப்பற்ற அரசியல்வாதிகள், ஊட்டி மக்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ராசா மாதிரி இருக்கிற ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பாலிட்டிஷியனை, விஷயம் இல்லாத ஒரு அரசியல்வாதியை அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பினது. அந்த பாவத்துக்கு தமிழ்நாடு இப்போ நாம் விலை கொடுத்து கொண்டு இருக்கோம். அதுதான் திருப்பூர் போராட்டமெல்லாம். புரியுது சார். அடுத்த நம்ம நெய்பரிங் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய நேபாளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது சார். அங்கே இது இந்தியாவுக்கு தரக்கூடிய ஒரு அச்சுறுத்தலை எல்லாமே பார்க்கப்படுது சார். ஏன்னா ஃபஸ்ட்டு பங்களாதேஷ், அப்புறம் ஸ்ரீலங்கா, இப்போ நேபாள், அடுத்து இந்தியாவுக்கு இவன் இடையில மயன்மார், மியான்மார், இப்போ ஃப்ரான்ஸில் வர போய்கிட்டு இருக்கு. என்ன ஈவன் ஃப்ரான்ஸில் இப்போ அதாவது மேற்கு நாடுகளுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இங்கே சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ், இந்தியாவை ஒட்டி இருக்கின்ற நாடுகள் இந்தியாவில் அதை நடத்த நினைச்சாங்க. ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்லேயே ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த ஜார்ஜ் சோரஸ், அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டு, இவங்க எல்லாமே இந்தியாவில் மாண்புமிகு பிரதமர் மோடி அரசை வீழ்த்துவதற்காக தேர்தலிலேயே இவர்கள் எதிர்க்கட்சிகளுக்கு உதவினார்கள் அப்படின்னு. ஜார்ஜ் சோரஸோட ட்ரஸ்ட்டில் சோனியா காந்தி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஆக இது ஒன்றும் ஏதோ ஊகங்கள் இல்லை, குற்றச்சாட்டு இல்லை. நீங்கள் எப்படி அதில் இருக்கீங்க? ஜார்ஜ் சோரஸும் சோனியாவும் ஒரே இதில் இருக்கலாமா? இது தேச துரோகம் இல்லையா? நாட் ஓன்லி தட், ராகுல் காந்தி என்ன பேசினார்? I not only oppose BJP, I not only fight RSS, I fight Indian state. இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்லியிருந்தால் அதுக்கு அர்த்தம் வேறு. இந்தியன் ஸ்டேட் அப்படின்னா இந்த தேசத்தை எதுக்குன்னு சொன்னால் ராகுல் காந்தி தேச துரோகி தானே. அதனால் இன்னைக்கு இங்கே முயற்சி நடந்தது. அதனோட இதில் தான் இந்த SIR சிறப்பு இது எலக்ட்ரல் ரோல் இது பண்ணுறதுக்கான அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இந்த இது பீகாரில் நடந்தது. நல்ல வேளை ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, இது இந்தியா முழுவதும் இந்த SIR, இந்த சார் வேணும். அந்த சார் யாருன்னு இன்னும் தெரியலை, ஆனால் இந்த சார் வேணும். இதை இப்போ இந்தியா பூரா பண்ணுறேங்கிறாங்க. இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகாரில் போய் இதுக்கு எதிராக பேசுகிறார். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, இது தப்புன்னு. அதில் அவங்க பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. இந்த 65 லட்சத்தில் 24 லட்சம் இறந்து போனவர்கள். வேணா ஸ்டாலின் அவர்கள் அவங்களாம் உசுரோடு இருக்காங்கன்னு ப்ரூஃப் கொடுங்க, இல்லைன்னா ராகுல் கொடுக்கட்டும், அவர்கள் இறந்து போனவர்கள். சரி, 10 லட்சத்துக்கு மேல் வெளி மாநிலங்களிலே புலன்பெயர்ந்த தொழிலாளர்களாக இருப்பவர்கள். அவங்க இங்கே இருந்து இங்கே அவங்களுக்கு வாக்குரிமை இருக்குமானால் அங்கே எப்படி இருக்க முடியும்? ரெண்டாவது, ஒவ்வொருத்தருக்கும் ஃபார்ம்ஸ் கொடுத்து வீடு வீடாக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. பீகாரில் நடந்திருக்கிறது மோஸ்ட் சயின்டிஃபிக் ரிவிஷன்.
தேர்தல் வாக்காளர் பட்டியல். அதனால் அது இந்தியா பூரா செய்யணும். அதை செய்யறதுக்கு இப்போ அரசாங்கம் இந்த எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆகவே இன்றைக்கி நேபாளில் நடக்கிறது, பங்களாதேஷில் நடந்தது, அதுக்கெல்லாமே நேரேட்டிவ் என்ன? எலெக்ஷன் தான். எலெக்ஷன் 5வது முறை வந்திருக்காங்க பேகம் ஹசீனா அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இங்கேயும் நேபாளிலையும் அப்படித்தான். ஆகவே இந்த குற்றச்சாட்டுக்கள் என்னன்னா ஒரே மாதிரியாக இதுக்கு கதை வசனம் டைரக்ஷன்லாம் வெளிநாட்டில் இருக்காங்கங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ராகுல் காந்தி ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டார், நான் தேச துரோகி தான், நான் இந்தியன் ஸ்டேட்டை ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு. அதனால் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. பீகார் தேர்தல் தான் அடுத்து உடனடியாக நடக்க போகிற தேர்தல். நிச்சயமாக எதிர்க்கட்சிகளின் சதி அங்கே தோற்று. அந்த எதிர்க்கட்சிகளின் சதின்னு பார்க்கும்போது அந்த சிஏஏ ப்ரொட்டஸ்ட்டு, ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட்டு, இப்போ ஓட்சோரி, அதெல்லாம் பார்க்க முடியுமா சார் அது? ஆமாம், நீங்கள் இப்போ பாருங்கள், இலங்கை தமிழர்கள் அவங்களுக்கு பல அவங்க விசா சம்பந்தமாக, பாஸ்போர்ட் சம்பந்தமாக பல சலுகைகள் மத்திய அரசாங்கம் போன வாரம் அறிவிச்சிருக்கு. இதுவரை இலங்கை தமிழர் பிரச்சனை பேசின எந்த ஒரு கட்சியாவது இதை வரவேற்று இருக்காங்களா? இன்னும் கூட ஒரு பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கு எல்லாருக்கும் அதை பற்றியும் அக்கறை இல்லை, அதை தீக்கணும்னு இவங்க இன்னி வர போராட்டம் நடத்தினதும் கிடையாது. அவங்களுக்கு இப்போ என்னென்னா, ஏற்கனவே இங்கு வந்து விட்டவர்கள், பெற்றோர்கள் இங்கே வந்த பிறகு பிறந்த குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் அங்கேருந்து நீங்கள் விசா காட்டணும்னா 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி வந்தவங்க, இதுக்கு ஒரு தீர்வு காணணும். அவங்க ஏற்கனவே என்ன அணுகியிருக்காங்க. நிச்சயமாக இதுக்கு நடவடிக்கை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து இதுக்காக கோரிக்கை வைக்கிறதா இருக்கேன்னா, அவர்கள் ஏற்கனவே இருந்தது இமெயில் அனுப்பியிருக்கேன். அதனால் மத்திய அரசாங்கம் எப்படியெல்லாம் இங்கே இருக்கின்ற நம்ம இது சிஐஏ பிரச்சனை குறிப்பிட்டீங்க, அது 47லேயே மகாத்மா காந்தி அவர்கள் கேட்டிருக்கார். பங்களாதேஷ், அப்போ பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான், இங்கிருந்து வந்தவர்கள் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும். அதில் ஏன்னா முஸ்லீம்களுக்குன்னு பிரித்து கொடுத்தாச்சு, அதனால் அதில் முஸ்லீம்கள் சேர்க்கலை. அதில் ஒன்றும் மத கண்ணோட்டமே கிடையாது. ஏன்னா ரிலீஜியஸ்லி பெர்சிக்யூட்டட் கம்யூனிட்டிஸ் அது முஸ்லீம்களாக இருக்க முடியாது பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில். அதனால் நாம் ஹிந்துக்கள், சீக்கியர்கள், புத்திஸ்ட், ஜெயின் புத்திஸ்ட் இவங்களெல்லாம் நாம் இங்கே சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோன்னு ஒரு சில லட்சம். அதுக்கு இந்தியா பூரா ஷாயின் பாக் அப்படின்னு இங்கே திருச்சியில் உழவர் சந்தையில் போராட்டம் நடத்தினா அதுக்கு பேர் திருச்சி ஷாயின் பாக். மெட்ராஸில் வண்ணாரப்பேட்டையில் போராட்டம் நடத்தினா அதுக்கு பேர் சென்னை ஷாயின் பாக். இந்த மாதிரியா ஒரு அட்டூழியம் பண்ணுறதுக்கு, தேச விரோத கருத்துக்களை பரப்புறதுக்கு இந்த எதிர்கட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் சில மதவெறி சக்திகளும் இணைஞ்சிருக்காங்க. ஆனால் மக்கள் இப்போ பொது ஜனம் புரிஞ்சிருக்கு, இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேறணும்னா அமைதி வேணும். அது இல்லாமல் தான் இன்றைக்கி பங்களாதேஷ் ஆல்ரெடி பிச்சைக்கார நாடாக மாறி போயிருக்கு. இன்றைக்கி அவங்க நேபாள, எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, அது உடனடியாக வன்முறை நின்று இருக்குது. ஒரு அட்வாக் அரேஞ்ச்மெண்ட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அது விரைவில் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு ஆட்சி கொண்டு வர்றதுக்கு நேபாள அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க சார். சார் அடுத்ததாக இப்போ இந்த கோயில் சம்மந்தமாக, ஏன்னா கோயிலுக்காக போராடக்கூடியவர் நீங்கள், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஒரு செய்தி சொன்னதாக ஒரு நியூஸ் வந்துச்சு சார். அதாவது கோயில் காசை ஏன் காலேஜ் கட்டக்கூடாது, படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணிட்டதா ஒரு நியூஸ் வந்தது சார். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? நான் என்ன சொல்கிறேன், ஏற்கனவே இது பற்றி நீதிமன்ற தீர்ப்புகள் கூட இருக்குது, தமிழக உயர்நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன், அறநிலைத்துறை சட்டமே என்ன சொல்லுது, செக்ஷன் 10, அறநிலைத்துறையுடைய அதிகாரியாகவோ சிப்பந்தியாகவோ வேலையாட்களாகவோ, ஆஃபீஸர், எம்ப்ளாயி ஆர் சர்வன்ட்ஸ், அதை இருக்கணும்னா ஹிந்துவாக இருக்கணும்னு இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற சட்டம் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் 1959. இப்போது கோயில் பணத்தில் காலேஜ் கட்டுறீங்க. இந்த பிரச்சனை வந்தது கன்னியாகுமரியில் இருக்கிற காலேஜில். ஆசிரியர் யாரை நியமிப்பீங்க? ஹிந்துக்கள் தான். அப்படி இல்லையே. கன்னியாகுமரியில் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், ஏன் பழனி காலேஜில்
அது எப்படி நியமிப்பீங்க? சட்டத்துக்கு புறம்பானது. அறநிலைத்துறை சட்டத்துக்கு செக்ஷன் 10க்கு விரோதமானது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு சர்ச்சோட பணத்தை அரசாங்கம் கையாள முடியாது. ஒரு மசூதியோட பணத்தை அரசாங்கம் எடுத்து நான் குளத்தூரில் ஸ்டாலின் தொகுதியில் கோவில் இது கல்லூரி நிர்வாகம் பண்ணுறதுக்கு மசூதியிலேருந்து இவ்வளோ பணம் எடுக்கிறேன், சர்ச்லேயும் சொல்ல முடியுமா? அப்போது இது உண்மையான செக்குலரிசம் ஆகுமா? அதனால் ஐ டிஃபர் வித் தி ஜட்ஜ்மெண்ட். ஓகே சார். சார் கடைசியாக ஒரே ஒரு 2 பர்சனல் கொஸ்டின் சார். அதாவது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து ஹெச்ராஜா அவர்கள் கவர்னர் ஆக போகிறாரு அப்படின்ற. நோ பர்சனல் கொஸ்டின். என்ன, எப்போவுமே இன்னி வரைக்கும் நான் வந்து ஜனதா கட்சியில் 1978 காரைக்குடியில் ஜனதா கட்சியின் வார்டு 4 தலைவராக என்னோடய அரசியல் ஆரம்பம். அதுக்கப்புறம் 80ல் பிஜேபி ஆரம்பிக்கும் பொழுது மெம்பர்ஷிப்பு சேர்த்தவன் நான். அதனால் நான் ஒரு வார்டு தலைவர்லேருந்து நேஷ்னல் செக்ரட்டரி வர 5 வருஷம் நான் 2 டேர்ம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் பிஜேபி தலைவராக இருந்தப்போ 2 டேர்மாக 5 வருஷம் நான் ஆல் இண்டியா செக்ரட்டரியாக கேரளா பொறுப்பாளராக இருந்திருக்கேன். இதெல்லாம் கட்சியாக பார்த்து கொடுத்தது. அதனால் கட்சியில் எந்த பொறுப்பில் எங்கு பணியாற்றணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்களோ அது செயல்படுத்துறது மட்டும்தான் என்னோட கடமைன்னு நினைக்கிறேன் நான். அதனால் இதை பற்றி வேறு கருத்து சொல்ல விரும்பலை. அடுத்ததாக சார், இந்த கந்தன் மலை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, படம் எப்போ நிறைவடைய போகுது, எப்போ வெளியே வரப்போகுது? இன்னும் 20% பாக்கி இருக்குது. அதனால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகே சார். அதில் வந்து ஒரு செய்தி வெளி வந்தது சார். அதாவது எனக்கு ஹீரோயினாக போடணுன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்ட்டு என் ஒய்ஃபை தான் ஹீரோயினாக போடணும்னு சொன்னதாக வந்து டைரக்டர் சொன்னாரே சார். அதெல்லாம் ஹீரோயினுக்கு ரோல் இல்லை அதில். ஓகே. வந்து அந்த படம் ஒரு கிராம தலைவராக நான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அது ஒரே ஒரு இது வந்து கோவிலில் பூஜை செஞ்சுட்டு வெளில வரும்பொழுது என் கூட இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும், அவ்வளவுதான். ஓகே. அதனால் அதில் மனைவி இருக்காங்க அதில். ஓகே சார். உங்கள் பொன்னான கருத்துக்களே பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நல்லது, நன்றி.